your fear about people who may bully you, and how to end that thought loop. Let's say நீங்கள் வெளியே போறீங்க, ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 out of 10 கேர்ள் வராங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை இவங்க கிட்ட நான் பேசினா சுற்றி இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு ஒருவேளை அடிக்க வந்துட்டானா, புள்ளி பண்ணிட்டானா, அட்டாக் பண்ணிட்டானா. ஜிம்ல ஒரு நல்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள்ட்ட எனக்கு பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை, போய் பேசணும். ஆனா யாராவது அடிச்சிட்டாங்கன்னா, யாராவது திட்டாங்கன்னா, யாராவது புள்ளி பண்ணிட்டாங்கன்னா, மாக் பண்ணிட்டாங்கன்னா, இப்படி தாட்ஸ் இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் சே சண்டே சர்ச்சுக்கு போனோம், நான் ஆல்மோஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தேன். எனக்குள்ள என்ன தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஃபைன், போகிறோம், திரும்பி அந்த இன்னும் யார்கிட்டலாம் பேசணுமோ எல்லாத்தையுமே பேசலாம். லெட்ஸ் சே கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 1 hour கோயிலுக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் எனக்குள்ள ஒரு தாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா, போச்சு, நீ போய் பேசுனா அடிப்பாங்க, நீ ஆல்ரெடி அந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தல, போச்சு, அந்த பொண்ணு யார்ட்டையா சொல்லியிருப்பா, நேரத்துக்கு பஞ்சாயத்து ஆக போகுது, அடிக்க போறாங்க, இப்போ ப்ராப்ளம் ஆக போகுது, அவ்வளவுதான். என் நம்பர் ஆஃப் இப்படி தாட்ஸ் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஐ ஒன்ட் நோ ஒய் இட் இஸ் ஹேப்பனிங். திடீர்னு எப்படி இந்த தாட் வந்துச்சு, ஏன் இப்படி ரேண்டமா இது எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ஏன் இவ்வளோ இந்த தாட் மேல அப்சஸ்டா இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. I just take my phone and go to ChatGPT. I just ask about this situation. It states you are in a trauma. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏஐ இதுக்கு என்ன தெரியும், நான் ட்ராமாலாம் இல்லை. பட் I just stand in front of the mirror and I think, என்ன ட்ராமாவா இருக்கும். இங்கேருந்து பாஸ் பண்ணி ஒரு 5 years முன்னாடி நம்ம போகலாம். ஓகே, ஸோ அந்த டைம்ல நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் பேசிட்டு இருக்கேன். அது கிளாஸ்ல இருக்க சில பேருக்கு வந்து பிடிக்கல, பிகாஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம கேர்ள்ஸ் கூட இருக்கோம் பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தப்பு நான் ஒத்துக்கணும், நான் பொண்ணுங்கள்ட்ட மட்டுமே அதிகமா டைம் சொல்லுவேன், பசங்களோட பேச மாட்டேன். இப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோடய என்ன சுத்துறேன், இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட கேரக்டர் அப்படிங்கிறது. இது நிறைய பேருக்கு வந்து இரிட்டேட்டிங் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னாச்சு அப்படின்னா, இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், அவங்களோட காலேஜ் பீப்புள், அவங்களோட சுற்றி இருக்க ஹாஸ்டல் மேட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே என்னோட நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லோக்கல், எனக்கு சுற்றிலும் அந்த டைம்ல வந்து நிறைய பேர், ஒரு 100-200 மெம்பர்ஸ் கிட்ட என் கான்டாக்ட்ல இருப்பாங்க, எல்லாருமே நம்ம ஏஜ் பசங்க. நான் அந்த ப்ராப்ளம் எதுவுமே நான் பெருசா கொண்டு போகவே இல்லை. இது என்னோட காலேஜ் சீனியர்கிட்ட சொல்றேன், அவங்க பேசுறாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு 2-3 நாள் இது போயிட்டு இருக்கு, பெரிய ஒரு ப்ராப்ளமா வெடிக்கிற மாதிரி இருக்கும் போது, ஓகே சாரி நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, சாரி அப்படி சொல்லிட்டாங்க. தெரியாம எப்படியோ நம்பர் வெளியே போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை பத்தி ப்ராப்ளமே இல்லை, பிகாஸ் அவங்க சேஃபா இருந்தா மட்டுமே போதுங்கிற மென்டாலிட்டியில அவங்க இருந்தாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே போவே இல்லை, பிகாஸ் அவங்க பொண்ணு அவங்கள வந்து யார் ஒரு பையன் தூண்டி விட்டானோ அந்த பையனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு இதனைக்கு நானும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நான் இருந்தேன். ஓகே, பிகாஸ் ஆஃப் நீடினஸ், ஐ ஜஸ்ட் நீட். மேபி இப்ப இருக்கிற கேஜேவா இருந்தானா போட மண்ணாங்கட்டி அப்படின்னு போயிருப்பான், பட் அப்போ அப்படி இல்லை இல்லையா. அது எனக்கு ரொம்ப ஒரு பெயின் கொடுத்துச்சு ஆக்சுவலி. மேபி நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம், யாராவது ஒருத்தட்ட பேசும்போது சம்டைம்ஸ் ஒருத்தர் உங்களை மார்க் பண்ணியிருந்தாங்க, இல்லை உங்களை கலாய்ச்சிருந்தாங்க, இல்லை உங்களை அடிக்கவே செஞ்சிருந்தா கூட திரும்பி இது ஒரு லூப் மோட்ல உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு லூப் மோட்ல ஓடிட்டு இருந்த விஷயம் தான் இது. பட் நான் இதை ரெக்கவர் பண்ணேன். எனக்கு அந்த ChatGPT சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, எஸ் ரைட், நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கேன், ஓகே இது வந்து ஒரு ட்ராமா போல அப்படின்ட்டு. அது எனக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள போய் ஊண்டாயிருக்கு அப்படின்னா, ஊண்டு இந்த சென்ஸ் காயமாயிருக்கு அப்படின்னா, இப்போ வரைக்குமே வெளியே போனா எனக்கு அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் அந்த பசங்க வந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்ணானுங்க, ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. யாருமே எனக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு இல்லவே இல்லை, அந்த ஒரே ஒரு சீனியரை தவிர. அண்ட் ஸோ இந்த ஒரு
ட்ராமா என்னோட உடம்புல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ மீன் ட்ராமா அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல ஃபார்ம் ஆகிற விஷயம் கிடையாது, நம்மளோட பாடியிலேயே அது வந்து கிரியேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு மேஸ்லின் பாத்துல நான் ஒரு ஜேர்னில இருக்கிறனால ஹீலிங் பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கனால நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ட்ராமா லட்சே, அதுதான் உண்மை. கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது ஒரே நிமிஷம் மறந்துட்டேன், பாயிண்ட் மறந்துட்டேன், எழுதி வச்சிருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஆன்சியஸ் ஃபீலிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி பாக்குற எல்லார் மேலேயுமே எனக்கு வந்து ஆன்சியஸ் ஃபீலிங் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்துருச்சு. யாராவது ஒருத்தவங்க என்னோட கொஞ்சம் அதிகமா பெரிய ஒரு பாடியில இருந்தா நான் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பார்த்து. ஒத்துக்கிறது தப்பு கிடையாது, கரெக்டா? ஏன்னா என்னோட சுச்சுவேஷன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. காலேஜ்ல என்னால உள்ள போக முடியாது. உள்ள போறதுக்கு முன்னாடியே என்ன நிறைய பேர் வந்து அடிக்கிறதுக்கும் எங்களோட வந்து சண்டை போறதுக்கும் நிறைய பேர் ரெடியா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஒரு டைமும் நம்ம காலேஜ் விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ என்னடா ப்ராப்ளம் ஆகும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை அடிச்சிருவாங்களா, அசிங்கமாயிருமா, இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சரௌண்டிங் அதிகமா இருந்துச்சு காலேஜுக்குள்ள. காலேஜுக்கு வெளியே எனக்கு சரௌண்டிங் அதிகமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்குள்ள என்னன்னா ப்ராப்ளம்குள்ள நம்ம போகக்கூடாது, நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ல இருக்கக்கூடாது, இந்த ஒரு மென்டாலிட்டியில நான் அதிகமா இருக்கேன். இந்த ட்ராமாவை நான் ஹீல் பண்ணவே இல்லை. இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா ஒரு ஆன்சியஸான ஒரு தாட்டா மாறும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை என்னோட லைஃப்ல. பட் ஆனால் அது மாறுச்சு. such a dark past of my life, right? ஸோ சைக்கோசைபெடிக்ஸ் அப்படிங்கிற புக் ரீசெண்ட் டைம்ல நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக் அப்போலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். பட் இடையில கொஞ்ச நாள் நிப்பாட்டி இப்போ திரும்பி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆன்சியஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நம்ம பாஸ்ட் அதிகமாக நினச்சிட்டே இருக்கும்போது ஆன்சியஸ் தாட் அதிகமாக கிரியேட் ஆகுது. இன்னொன்று ஃபியூச்சர் அதிகமாக நினச்சிட்டே இருக்கும்போது டிப்ரெசிவ் ஆன்சியஸ் தாட் அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க பாஸ்டையோ ஃபியூச்சரையோ நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஹாவ் ஆன்சியஸ் தாட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் ஆஃப் யுவர் லைஃப். லெட்ஸ் சே நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக் போயிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி ஆன்சியஸ் ஆக ஆரம்பிச்சு. பிகாஸ் நிறைய க்ரௌட். ஏன்னா அந்த டைம்ல காலேஜ் அப்பதான் விட்டுருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை காலேஜ் அந்த டைம்ல விடுன்னு சொல்லிட்டு. நிறைய லாயர்ஸ் இருந்தாங்க, நிறைய பசங்க அப்படி நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு மாதிரி பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் இந்த புக்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல ட்ரை பண்ணேன். தட் திங் லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னுதான். நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றதை விட அதை நடக்கும் போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டு இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்க நான் ட்ரை பண்ணேன். லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு காஃபி மக்க பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காஃபி மக்க ஹோல்ட் பண்றதுலதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் இது 3வது வீடியோ அப்படிங்கும்போது என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்கதான் இருக்கு, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கு. நான் என்னோட காலை ஃபுட் தரையில வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு பையன் வந்தா, நான் நடக்கிறத பார்த்து ஒரு மாதிரி நான் கண்டுக்கவே இல்லை. ஆஸ் அ மேஸ்குலின் மேனா நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் போய் சண்டை போறதுதான் மேஸ்குலினிட்டி, அதுதான் ஆம்பளத்தன்மை நினைக்கிறீங்க. சண்டை போறது எப்பவுமே ஆம்பளத்தன்மை ஆகாது. நீங்க எந்த புக் வேணா எடுத்து படிங்க, வாரியர் டைமை தவிர, வார் டைமை தவிர எந்த டைம்லயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பாக்ஸர்ஸும் அதே மாதிரி தான். பாக்ஸிங் கிளாஸ் போறவங்க இல்ல பாக்ஸிங் கத்துக்கிறவங்க யாருமே ரிங்கை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க. தே நோ இட்ஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க லைஃபே அது வந்து புரட்டி போட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆம்பளைனா போய் சண்டை போடணுங்கிறது அவசியம் கிடையாது. எங்க வீரத்தை காட்டணுமோ அவங்கதான் காட்டணும். ஸோ ஓகே ஃபைன், நான் அப்படியே நடந்து வந்துட்டேன். மேபி நாங்க அந்த பையனை வம்பிழுத்து இருந்தா இல்லை சண்டை போட்டிருந்தா இல்லை அடிச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கும் எனக்கு தெரியும். பட் அந்த இடத்துல நான் கொஞ்சம் சைலண்டா அமைதியா ஓகே ஃபைன் அப்படின்னா என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்துட்டனால இந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியவே இல்லை. தென் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். திடீர்னு நிறைய பசங்க வந்தாங்க. அவங்க எல்லாமே என்ன ஒரு மாதிரி வியர்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஆரா, இந்த எனர்ஜி, இந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, நம்ம இந்த டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கும்போது ஃபேஸ் கிளாரிட்டி இருக்கும், வாய்ஸ் கிளாரிட்டி மாறும், நம்ம நடக்கிற நட எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்னு வரும்போது இட் அட்ராக்ட்ஸ் மெனி கேர்ள்ஸ் டூ. என் லைஃப்ல நடக்காத விஷயம், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, நான் நடக்கும்போது என்ன ஆப்போசிட்ல வர பொண்ணுங்க இப்படி திரும்பி பார்த்துட்டு போவாங்க நான் நினைச்சது கூட கிடையாது. நேற்று அது எல்லாமே நடந்துச்சு. அண்ட் ஸோ தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து நான் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு ஸ்மைல் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. நேத்துமே 2 பொண்ணுங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சு நான் பார்த்து நடந்து போயிட்டே இருந்தேன். நான் பேசலாம், அதை நடந்து போயிட்டே இருந்தேன். அதுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கூச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தவங்கள்ட்டையும் சொல்லி அவங்களுமே கூச்சப்பட்டாங்க. டக்கு நான் பார்த்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சேன், அவங்களும் பார்த்து சிரிச்சாங்க. நான் அப்படி ஒரு நாட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு.
நான் எப்பவுமே அப்படி ஃபீல் பண்ணது கிடையாது. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆன்சியஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்பி 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 அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் அந்த ஒன் திங், அதாவது இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை இந்த ப்ரெசன்ட் டேவை இந்த 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 நேரத்துல, அதாவது இந்த செகண்ட்ல நான் என்ன பண்றேனோ அதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது கம்மியாச்சு. அந்த ஆன்சைட்டி ட்ராமா, ஆன்சியஸ் ட்ராமா, அந்த ஆன்சியஸ் பாஸ்ட் அது வந்து கம்மியாச்சு. த திங் விச் இஸ் த மவுண்டனியஸ் அப்படிங்கிற புக்ல போட்டிருந்த ஒரு விஷயம், யூ ஜஸ்ட் நீட் டு என்ஜாய் அ ஸ்மால் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஹாப்பினஸ் அப்படின்னோடனே அது பெரிய விஷயமா, அது பெரிய ஒரு சக்சஸ் தான் ஹாப்பினஸ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா நீங்க ராங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் எனக்கு இந்த காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு ட்ரிங்க் காஃபியா ஐ லைக் டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னா எனக்கு இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி வித் திஸ் வீடியோ. ஐ ஜஸ்ட் கோ வாக் ஆன் சன்லைட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3:30 to 5 o'clock வரைக்கும் வாக் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா நான் போய் இந்த வெயில் மழை இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஒன்ஸ் ஐ கெட் இன்டு, எப்போ எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, டேவிட் காகின்ஸோட ஒரு ரீசன்ட் பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அவர் ரன் பண்ணிட்டே இருப்பாரு, அதுல சொல்லிட்டே இருப்பாரு, வெயில் 100 டிகிரிக்கு மேல அடிக்குது, 120 டிகிரிக்கு மேல அடிக்குது, செல்சியஸ் மேல அடிக்குது, யாருக்கு கவலை இல்ல, நான் ஏன் கவலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அந்த வெயில் ஓடுவார். இத்தனைக்கும் அது சுத்திலும் கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நம்ம தான் நம்மள ரொம்ப சொகுசா மாத்திக்கிறோம். ஸோ வி ஓன்ட் நீட் டு பி லேசி, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3:30 4 o'clock வாக்கிங் போகும்போது பிளஸ்ட். ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் கோயிங் ஜிம்முக்கு போறது நான் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்றது எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அங்க இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டாய் வச்சு விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஒரு பிடிஎஃப் கோர்சஸ், என்னோட பிசினஸ்க்காக உழைக்கும் போது ஒரு சின்ன ஒரு போஸ்ட் எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் நான் டோபமைன் டீடாக்ஸ்குள்ள வந்தது மட்டும்தான், மாங்க் மோட்குள்ள இருக்கிறது மட்டும்தான். மாங்க் மோட் சென்ஸ் எக்ஸ்ட்ரீம் மாங்க் மோட்ல நான் இல்ல, மாங்க் மோட்ல இருக்கேன். ஐ ஒன்ட் வாட்ச் மூவிஸ் எனி டைம் அட் ஆல். மேபி தெரியல, மேபி ஃபியூச்சர்ல பார்ப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு இப்போதைக்கு பார்க்கணுங்கிற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாட்டு கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெறும் மியூசிக், வாரியர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் கேட்பேன் மார்னிங் டைம்ல. எப்பயாவது இந்த ஜிம்ல ஓடும்போது பாட்டு அதுதான் நானா போயிட்டு இன்டென்ஷனோட ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அப்படிதான் பேசிட்டு ஜாலியா விளாண்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பாட்டு கேட்கும், அவ்வளவுதான். I won't consume any amount of media in my life till now. It was day 20 இல்ல day 17, right? Day 17 ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நான் எப்போ மாஸ்டர்பேஷனை விட்டேனே எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ நாள் ஆயிடுச்சு அதை விட்டு. ஐம் ஹீல் ஃப்ரம் மை பாஸ்ட் பிரேக்கப்ஸ், ரைட்? அதுலேருந்து நான் ஹீல் ஆகிட்டு இருக்கேன். திரும்பி எனக்கு இதே மாதிரி தான் நடக்குங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பிகாஸ் என்னோட ப்ராசஸ் எல்லாமே ஹியூஜா இருக்கு. லெட்ஸ் சே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இப்பவுமே சொல்றேன். என்னோட மிஷன் என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட் நேச்சர் நைஸ் மென்னை ஸ்ட்ரென்த்தா மாத்துறது, பாடி வைஸ், மைண்ட் வைஸ், சோல் வைஸ். இதுதான் என்னோட மிஷன். அப்படிங்கும் போது அதுக்காக நான் கவுத்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கேன். எமோஷனலி ஒரு பையனை நான் வந்து மென்டலி ஃபிட் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எனக்கு சந்தோஷம் கொடுக்கல. உட்காந்து எழுதுறது, என்னோட ஃபியூச்சர் பத்தி எழுதுறது, இல்ல ஒரு விஷயத்துக்கு கிராட்டிடியூடா இருக்கிறது, எங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. லைஃப்ல இது ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். ஃபேமிலியோட உட்காந்து பேசுறதுனால எனக்கு அந்த ஃபேமிலியோட உட்காந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. புக் படிக்கிறது, நேற்று புக் படிக்கிறேன் 1 hour, எனக்கு 2.5 hours எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் சிம்பிள் சின்ன மொமெண்ட்ஸை கூட. சிம்பிள் சின்ன மொமெண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஆன்சியஸ் தாட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ட்ராமா. அந்த ட்ராமாவை நீங்க ஹீல் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் சே கண்ணை மூடுங்க, உங்களோட எங்க ஓஷனுக்கு போங்க, கட்டி பிடிங்க, அவனை ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அவனுக்கு முத்தம் கொடுங்க. இல்லையா, பேப்பர் எடுங்க. ஓகே, இது வரைக்கும் என் லைஃப்ல நடந்தது எப்படி வேணா நடந்திருக்கலாம், இதுக்கப்புறம் நான் மாத்துறேன். ஓகே, நான் அந்த பழைய வெர்ஷனை மன்னிக்கிறேன், எழுதுங்க. இதுக்காக தான் ஐ ஜஸ்ட் மேட் அ 120 rupees PDF, ஒரு சின்ன ஒரு PDF, பிரேக்கப்ல இருந்து எப்படி ஹீல் ஆகலாங்கிறது. பட் மேபி இது மற்ற விஷயங்களுக்கும் ப்ராபப்ளி நீங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதே தான் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்றேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது.
ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட். ஓகே, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். சும்மா ட்ரை பண்றேன்னா அது பை பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. 20 ரூபா யார் வேணாலும் அஃபோர்ட் பண்ணலாம், ரைட்? அது மூலியமா உங்க லைஃப், மொத்த லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா ஏன் நீங்க அதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது? ஏன் அதை நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை நான் வந்து என்ன அப்டேட் பண்றதுக்காக நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. அண்ட் ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கு, ஒர்க்ல எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒர்க் லைக் அ வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், மினி கோர்ஸ் 49 மினிட்ஸ்க்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இட்ஸ் 99 rupees. செகண்ட்ல இருக்கும். தேர்ட், 6 principles to master your mind. எப்படி டிசிப்ளினா இருக்கலாம், எப்படி நம்மளோட மைண்டை மாஸ்டர் பண்ணலாம், செல்ஃப் எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படிங்கிறத பத்தி டீடைல்டா எனக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு லைஃப்ல ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சுச்சுவேஷனும் உங்களோட சுச்சுவேஷன்லாம் ஒத்து போகுது அப்படின்னா ப்ராப்ளி எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுலாம், அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட்டாவே நான் வந்து இந்த மாசத்துக்கு வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 பீப்புளோட ஒரு லைஃபையா சேஞ்ச் பண்ணுங்க தான், அதுல நீங்களும் இருக்கணுங்கிறத நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை எவ்ரி திங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இன் அ டிராஸ்டிக்கல் வே. ஓகே, இந்த ட்ராமாஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, எமோஷனல் பிளாக்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கனாலே உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. இதனாலதான் நீங்க போனுக்கு அடிக்டா இருக்கிறது, இதனாலதான் நீங்க லேசியா ஃபீல் ஆகுறது, இதுதான் நீங்க ப்ரோகாஸ்டினேட், எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வூண்ட்ஸ் அப்படின்வாங்க, அதாவது பெயின். யூ டோன்ட் ஹாவ் கிளாரிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ். So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.